இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பிட்மாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கு எந்த குறியீடு போட சொல்றாங்களோ அந்த குறியீடை போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க 18 Q அப்படிங்க என்ன சொல்றாங்க? Q எனக்கு என்னது? பெருக்கு. அடுத்து 12. அடுத்து P எனக்கு என்ன வருது? வகுத்தல். அப்போ வகுத்தல். அடுத்து 4 R எனக்கு என்னது? பிளஸ். அடுத்து 5 எஸ்க்கு என்ன போறாங்க? எஸ்னா மைனஸ் 6. ஓகே, இப்போ பிட்மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னு அல்லது ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல். ஸோ இந்த ஆர்டர் படி பண்ணாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பிராக்கெட் இல்லை, ஆஃப் இன் எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணும்? வகுக்கலாம். அப்போ இதை வகுங்க. 12 வகுத்தல் 4 எவ்வளோ வரும்? 3. முன்னாடி என்ன இருக்கு? 18 இன்ட்டு 3, பின்னாடி பிளஸ் 5 மைனஸ் 6. இப்போ என்ன பண்ணும்? பெருக்கணும். இப்போ ரெண்டையுமே பெருக்கும். 18 இன்ட்டு 3 54, பின்னாடி என்ன இருக்கு? பிளஸ் 5 மைனஸ் 6. இப்போ ரெண்டையுமே கூட்டு எவ்வளோ வரும்? 59 மைனஸ் 6. அப்போ 59 6 போச்சு எவ்வளோ வரும்? 53. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குறியீடுகளை மாற்ற போறீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன நம்பரை தான் கொடுப்பாங்க. நீங்க பொதுவாக அவங்க டேட்டா கொடுக்க பார்த்தா பிளஸ் மைனஸ் கொடுத்தாங்கன்னா அப்போதான் நம்பர்ஸ் வித்தியாசமா இருக்கும், பாயிண்ட்ஸ்ல கூட இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம குறியீடை மாத்திட்டு தான் ஆன்சர் பண்ணும். அதனால நார்மல் நம்பர்ல நார்மலாக தான் கொடுப்போம். ஓகேங்களா?